ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇசிஎஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது பிஇசிஎஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 வருஷ கோர்ஸு, மொத்தம் 8 செமஸ்டர் படிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50% ப்ராக்டிக்கலும் 100% தியரிக்கலும் இருக்குங்க. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஏ, ஐடி, சிஎஸ்னு இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. இதில் சிஎஸ்சில் பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா இது பேசிக்லேருந்து டாப் டூ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் எப்படி வந்துச்சு, கம்ப்யூட்டர் எப்படி உருவாச்சு, ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி டீப்பாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுப்பாங்கங்க. இப்போது சிஸ்டமே ஆன் பண்ணுறோன்னா சிஸ்டமில் நமக்கு டிஸ்பிளேல தெரிகிற வேர்டிங்ஸ்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதாங்க ப்ராசஸ் ஆகுது. அந்த ஜீரோஸ் அண்ட் ப்ராசஸ் சிஸ்டம் டு சிபியு, சிபியு டு சிஸ்டம் மானிட்டர் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இதில் நமக்கு டெப்த்தாக சொல்லி கொடுப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்ஸ்னால் என்ன, சாஃப்ட்வேர்ஸ்னால் என்ன, கோடிங்னால் என்ன, டீகோடிங்னால் என்ன, எல்லா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, எல்லா கான்செப்ட்டுமே இதில் இருக்குங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணி வைக்கிற டேட்டாஸு எப்படி சேவ் ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு இருக்குங்க. அதனால் ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ப்ராசஸிங் சிப்னா என்ன, எல்லாமே இதில் சொல்லி தருவாங்கங்க. இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருக்கோங்க. 12th பிசிஎம் கோர்ஸ் எடுத்துருக்கணுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கோர்ஸ் எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டராக இருக்கணுங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா 75% மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குதுங்க. ஜே2இ, பிட்சாட்டு, அப்படின்னா டிஎன்இஏன்னு நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மெரிட்டில் லோ ஃபீஸில் நம்ம போய் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா 3 lakhs to 15 lakhs வரையும் நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. நம்ம இந்தியன் சைட் பார்த்திங்கன்னா 50,000 to 3 lakhs and above ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் செக்டார்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐடி செக்டார் சைட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம், பேங்கிங் ஆர் நான் பேங்கிங் சைடு, எஜுகேஷன் சைடு, பிஎட் முடிச்சிருந்தோம் அப்படின்னா டீச்சராக ஒர்க் பண்ணலாம். இதே வந்து எம்ஃபில் முடிச்சிருக்கோம், பிஹெச்டி முடிச்சிருக்கோம்னா நம்ம காலேஜ் சைட் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணலாம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்னு நிறைய கான்செப்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்ம ஒரு மளிகை கடைக்கே போகிறோன்னா அங்கே வந்து இப்போ சிஸ்டமேட்டிக் தாங்க வந்திருக்கு. அங்கேயுமே என்னது சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. துணி கடைக்கே போகிறோம், அங்கேயும் அதே தான் சேமஸ் கான்செப்ட்டு. அதனால் சிஸ்டம் படிச்சிருக்கோம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாவே போதுங்க, நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா 3 lakhs to 10 lakhs வரையும் நமக்கு சேலரி கொடுக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தாங்க. இதுவே மாஸ்டர் டிகிரி இருக்குது. நம்ம இதில் வந்து என்னென்னா பிஏ முடிச்சுட்டு எம்ஏ பண்ணலாம், எம்சிஏ பண்ணலாம், எல்லா கான்செப்ட்டுமே இதில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூஜி முடித்து பிஜி என்ன கோர்ஸ் எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.